ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சுவையான சப்பாத்திக்கான சைட் டிஷ் பன்னீர் வச்சு. இது நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் தான், ஷேப் பண்ணாமல் திருவுன மாதிரி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, உப்பு போட்டு எல்லாம் கலந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு க்யூபாக வேணும்னாலும் க்யூபாக போட்டு இதெல்லாம் கலந்துட்டு லைட்டாக தவாவில் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போல் எடுத்துருக்கேன். வெங்காயம் கூட பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு போட்டோன்னா நமக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே கொஞ்சம் முந்திரி, இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறதுனால வெங்காயம் நம்ம நீட்டாகவே கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ண வேணாம். முந்திரி பருப்பு, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு எல்லாம் வதக்கிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம தயிர் சேர்க்காதனால புளிப்புக்காக தயிர் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் போடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி இது மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அது பொரிஞ்சதும் அந்த ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுது, அது கூடவே கொஞ்சமாக தனியாத்தூள், கரம் மசாலா, நம்ம இதில் மிளகாத்தூள் தேய்க்கலை. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ பச்சை மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுது கூட தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கணும். ஏற்கனவே வதக்கிட்டோம், பச்சை வாசனைலாம் ஓரளவுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர், இப்போ க்யூபாக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நான் பொடியாக வச்சுருக்கிறதுனால நான் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். இப்போது நல்லா கொஞ்சம் திக்காக ஆகிற மாதிரி கொதிச்சு வந்ததும் நல்லா திக்காகிடும். இப்போ நம்ம சூப்பரான சுவையான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.